வந்து இந்த போலிங்கில நின்றுக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஏண்டவங்க ஏழாதவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களால எதுவுமே செய்ய இயலாது, இடம் கொடுக்க இயலாது, வீடு கொடுக்க இயலாது, அப்படியே தான் சொல்றாங்க. அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கிட்ட ஆகுது. சரியான மாதிரி குளிரா இருக்குது. எங்களால உண்மையிலேயே முடியல. நாங்க வாழ்றதே எங்களுக்கு சவாலா தான் இருக்கு. மழை பெஞ்சா ஸ்கூலுக்கு, நாங்க மழை பெஞ்சா ஊத்து தண்ணி மண் சரிவு, அதனால நிறைய பாதிப்பு. மழை பெஞ்சா ஸ்கூலுக்கு போங்க, வெயில் அடிச்சா வீட்டுக்கு போங்க, அப்படியே தான் சொல்லி நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. எம்என்எஃப்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய நாள் பயணமாக 2வது நாள் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கின்றோம் நல்லபடியாக. நேற்றைய நாள் பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி அட்வென்ச்சர் பயணமாக இருந்தது. இப்போ வீடியோ தொடிச்சா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் அந்த வண்டி எடுத்தது கூட எப்படி சொல்ற தம்பி கூட பயந்ததுக்கு பிறகு அண்ணலாம் வந்து உடனே வண்டியை மாறி எடுத்து எங்களுடைய எப்படி சொல்ற உயிரெல்லாம் வந்து காப்பாத்தினது வந்து ஒரு கடவுள் என்ற கூட தான் சொல்லணும். போகுமா போகும் எடுക്കാം எடுக்கப்பட்டு மூட்டாள் அதெல்லாம் முடியும். கொஞ்சம் நல்ல போடுங்க. அது என்ன மழை வந்து சரக்கு கீழே சரக்கு அப்படியே புடிச்சு ஹேண்ட் பிரேக் அப்படியே பிரேக்ல பிரேக்ல நில்ல ரெண்டு காலையும் அப்படியே எடுக்க வண்டி இறக்க கல்ல தள்ளா சரி 90 ஆயுது மழை பெஞ்சு. பனி போகுது. அந்த வகையில நிறைய வீடியோக்கள் நான் கதைச்சி இருந்தேன். என்னன்னு சொன்னா நிறைய பேர் வந்து நிவாரண பொருட்களை கொண்டு வாரீங்க, முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த முகாம்களுக்கு முன்னுக்கு இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு போறீங்க. இல்லைன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த டிஎஸ் ஆபீஸுக்கு வந்து ஒப்படைச்சிட்டு ஈஸியா வந்து நீங்க போயிடுறீங்க. ஆனா இதையும் தாண்டி உள்ள வந்து நிறைய குடும்பங்கள் நிறைய உறவுகள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அப்படியானவங்களை தான் தேடி நாங்க அண்ணாவங்க எல்லாருமே வந்து பயணிச்சு கொண்டிருக்கின்றோம். நீங்க அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் அந்த போற வழி பாதைகள் எல்லாம் வந்து போக முடியாம வாகனத்தை வந்து போட்டுட்டு திரும்ப நாங்க அந்த டீசல் ஆட்டோ அந்த டிவிஎஸ் ஆட்டோவில் வந்து போய் திரும்ப கொஞ்சம் தூரம் நடந்து போய் திரும்ப வந்து டிராக்டர் பிடிச்சி போய் அப்படித்தான் வந்து நாங்கள் பொருட்களை கொடுத்து கொண்டிருக்கோம். அவங்க நேற்றைய தினம் நாங்கள் வந்து எப்படி ஸ்டே பண்ணி நின்று போகிற யாருமே வந்து தயாரோட வரல சொல்லியிருந்தோம். உடனே வந்து நாங்கள் போயிட்டு திரும்ப வந்து நுவரெலியாவுக்கு அடுத்த பயணம் வந்து வரணும் புதன்கிழமை என்று சொல்லி. அப்ப திடீரென்று வந்த உடனே ஒருவருக்கு மேல் உடுப்பு இல்லை. இது எல்லாமே வந்து நான் போட்டுக்கிற உடுப்பு எல்லாமே வந்து எல்லாரும் உடுப்பு நனைஞ்ச உடுப்பு தான். அப்ப நான் வந்து சேஃப்டிக்கு ஒரு
ஷர்ட்டை தூக்கி போட்டு அதான் வந்து இந்த ஷர்ட் பண்ணி இல்ல இல்ல அப்படி இல்ல அடுத்த வீடியோக்கு அப்படி இல்ல இல்ல அப்படி இல்ல என்னன்னு சொன்னா என்ன அந்த பேக்குக்குள்ள வந்து ஒரு ஷர்ட் உண்டு எக்ஸ்ட்ரா கிடந்து கொண்டு இருக்கும். இப்ப ஒவ்வொரு நாள் போக திடீர்னு மாலைக்குள்ள என்ன இருக்கிறது அந்த அதுக்காண்டி அது வெப்ப போட்டு ஷர்ட் 6 மாசத்துக்கு மேல் போட்ட ஷர்ட் இதுக்குள்ள பேக்குக்குள்ள திறந்து வாக்கல இப்ப எடுத்து யூஸ் ஆயிடுது. அதோட இந்த போட்டிக்கிற ஜம்பர் எல்லாம் வந்து இந்த ரூமுக்குள்ள வச்சு நான் காட்டியிருந்தேன். எல்லாமே வந்து குடுக்கறது கொண்டு வந்தேன் ஜம்பர். இந்த இதுல இது குடுக்கறது கொண்டு வந்தது எல்லாம் அந்த வச்சுட்டு எல்லாமே வந்து புதுசு ஒன்று வாங்கி கொடுக்கத்தான். அதான் அதை என்ன செய்யற அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணக்குள்ள ஒரு சூழ்நிலை. அப்ப அதோட வந்து சின்ன சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதெல்லாம் வந்து நாங்கள் வெளிப்படையா சொல்லல. பல இன்னல்களுக்கு மத்தியெல்லாம் வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். உண்மையிலே 50 லட்சத்துக்கும் அதிகமான உதவிகளை நாங்கள் வந்து இப்ப முதல் கட்டமாக அதாவது 2வது நாளாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதையும் தாண்டி அடுத்த கட்டமாக வழங்க போகின்றோம். அது வேற எஸ்டிமேட். இது வந்து முதல் கட்டமாக 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான லண்டன்ல இருக்கக்கூடிய மார்க்கண்டு பாக்கிய மனோன்மணி தம்பதிகளின் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இனி அதை சார்ந்த உறவுகள் எல்லாருமே வந்து அதோட போறதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இனி ஏனைய இடங்கள் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் அனைவருடைய ஒரு ஒற்றுமையோடையும் ஒரு பங்களிப்போடையும் இந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்கக்குள்ள விளங்கும் உங்களுக்கு நாங்க இப்படியான இடங்களுக்கு நாங்க போய் கொடுக்கோம் எப்படியானவர்களுக்கு கொடுக்கோம்ன்றது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கக்குள்ளே உங்களுக்கு விளங்கிடும். அப்ப அந்த வகையில நாங்க மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னன்னு சொன்னா இது ஒரு முக்கியமான ஒரு உதவி. அந்த தேவைக்கு உரியவர்களை இனம் கண்டு தேவையான இடத்தை கொண்டு சேர்த்திருக்கின்றோம். உண்மையில் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு நிவாரண பொருட்களை வழங்குறதா இருந்தா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் வந்து சமைக்கக்கூடிய அந்த பால் பாக்கெட் தேங்காய் என்னன்னா தேங்காய் வந்து அங்கே கொண்டு வர கடும் கஷ்டமா இருக்குது. அதில் வந்து பால் பாக்கெட், அடுத்தது ஆயில், தேங்காய் எண்ணெய், அதோட தலையணை, அதோட வந்து அந்த பிள்ளைகளுக்கான கொப்பிகள் அதை படிக்கிறதுக்கான அதையும் தாண்டி அந்த சின்ன சின்ன படியினர் நம்ம வந்து விளையாடுறதுக்கு உபகரணங்கள் இல்லாமல் விளையாட்டு அந்த உபகரணங்கள் கேட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு விடயத்துல மட்டும் கவனம் செலுத்தாம விளையாட்டுத்துறை கல்வித்துறை அனைத்துமே வந்து தான் நம்மளுடைய ஒரு சமுதாயத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு விடயம். அவ திடீரென்று வந்து ஜனுவண்ணா வந்து 2-3 பேருக்கு வந்து அந்த விளையாட்டு உபகரணங்கள் வாங்குறதுக்காண்டி காசு எல்லாம் வந்து வழங்கி இருந்தார். திடீரென்று கேட்ட உடனே அண்ணாவுக்கும் வந்து நன்றி அண்ணா. அவங்க வார்னிங்களாக இருந்தா இப்படியான உதவிகளை செய்யுங்க, நாங்க கூட கதைக்க விரும்பல, அதிகாலை எடுத்துட்டே வந்து ரெடி ஆகிட்டு போகணும் கொடுத்துட்டு இன்றைக்காவது நாங்க இடத்துக்கு போய் சேர்ந்துடணும், மட்டக்களப்பு போய் சேர்ந்துடணும். ஏன்னா அடுத்த பயணம் வந்து இருக்குது. ஓகே, நான் தொடர்ச்சியா பாருங்க. அடுத்தடுத்த விடயங்களை வந்து அப்படியே அப்டேட் பண்றோம். என்னன்னா அண்ணா தொடர்ந்து இணைந்திருங்க. பாட்டா அந்த ஒருத்தர் எடுங்க. உங்க ஃபுல்லா அடுப்போம் வீடு. $50 லட்சம் முதல் கட்ட அந்த நிதியில வந்து இன்றைக்கு நாங்க 2வது நாளா வந்து இந்த பொதிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் நிவாரண பொருட்களை. நேற்றைய தினம் 600க்கு மேல வந்து பொதிகளை வழங்கிட்டோம். அப்ப நேற்றைய சரியா நம்ம கஷ்டப்பட்டுட்டோம். இப்ப 2வது நாள் வந்து பாத்தீங்கன்னா மீதமா இருக்கின்றது 400 பொதி கிட்ட. இந்த 400 பொதியில முதல் கட்டமா வந்து ஒரு முகாமுக்கு நாங்க போய் கொண்டிருக்கின்றோம். இதை கொடுத்துட்டு திரும்ப வந்து கொடுக்கணும். அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா 150-200 கிட்ட கொடுக்கணும். திரும்ப போயிட்டு திரும்ப 100-150 கிட்ட கொடுத்துட்டு 3 முகாம கிட்ட போகணும். திரும்ப வந்து நேரடியாகவும் போகணும். அப்ப இந்த இடத்துல இருந்து இப்ப நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா கடும் கஷ்டத்துக்கு மத்தியில ஒரு நூல் இலையில உயிர் தப்புன்னு கூட சொல்லலாம். வந்துட்டோம் நாங்க அந்த இடத்துக்கு. சுத்தி இருக்கிற ஸ்டாஃப் குவார்டர்ஸ் நாங்களும் இங்கே தான் இருக்கோம். எப்படி நான் கவுண்ட் பண்ணுறேன் ஏக்கர் கணக்கால் ஏக்கர் சார் நீங்கள் கவுண்ட் பண்ணுறீங்க 185 எக்ஸஸ் 4 பேர் இருக்கும். 4 பஸ்ஸோட 5 பேர். ஏக்கர் இருக்குது. 450 ஏக்கருக்கு மேலே இருக்கு. டீ பூசஸ் மட்டும் அது இல்லாமல் டிம்பர் பிளாக் எல்லாம்
1000 ஏக்கருக்கு மேல இருக்கு. நான் பிடிக்கும் நான் தூக்கிட்டு போறேன் இது நான் தூக்கிதான் நான் வரேன் க்ளோஸ் பண்ற டோரை க்ளோஸ் பண்ணு டோரை க்ளோஸ் பண்ணி முடிக்கும் இல்லை எப்படி சொல்கிறான் நான் ஒத்த கையாவது இது வரேன் அது பிஸ்கெட் தான் அது இது போயிருக்காண்டா விழுந்துருவாண்டா டேய் அவங்க என்னடா கால வழியா நடக்கலாம் எதுக்குள்ள இல்லை ஒரு 2 வழி அறிக்கி இல்ல 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 கவனம்ண்ணா நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க மட்டக்களப்பு நவரா கலைச்சிட்டாரு உங்களுக்காக உதவி செய்யறது இருக்கீங்க. அப்பா எனக்கு எல்லாமே வந்து ஃபுல்லாக தேயிலை கொழுந்து அந்த இடம் பனியா புதுசா 4 குடும்பம் இருக்குந்தாச்சு கோயில் புறத்துல இருந்து இந்த அண்ணாமாருக்கு வந்திருக்காங்க. நான் நினைக்கிறேன் நம்முடைய பிரதேச செயலாளருடைய ஒரே ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. மலையகத்துல இப்படி ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு உங்களுக்கான ஒரு உதவியா அவங்கோட்டு செய்யற அவங்கோட்டு வருமானத்துல எடுத்துற தியாகம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்து உங்களுக்கான இந்த உதவிகளை அங்க இருந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப சிலவங்களுக்கு நேற்றே சொன்னீங்க பாய் படுக்கிறது கீழே தான் படுக்கும் உங்களுக்கு போய் பார்க்கலாம். அப்ப இது அவங்க உங்களுக்கு செய்யற பெரிய உதவி. முதல்ல இந்த நேரத்துல இங்க எங்கோட்டு கஷ்ட துன்பங்களை மலையத்தில் உள்ளவங்க கஷ்ட துன்பங்களை பார்த்து எங்களுக்கு உதவி செய்ய வந்த இந்த அண்ணாமார்களுக்கு முதலாவதாக உத்தியோகஸ்தர் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன்.
இப்ப அந்த அண்ணாமாருக்கு ஏதாவது சொல்ல இருந்துச்சுன்னா ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்படி அன்போடு கேட்கிறேன். எங்களோட அப்பப்பா மாமி நினைவாக குடும்ப பாக்கியம் மார்க்கண்டு பாக்கியம் ஃபேமிலி சார்பாக தான் கொடுத்து வாரோம். மலையாளத்தில் நேற்றையிலிருந்து இன்றைய வரையும் கொடுத்துட்டு வாரோம். இப்போ அண்ணாவை சந்திச்சுனாங்க. அவர் சொன்னால் இப்படி ஒரு பாய் வச்சுட்டு இல்லாமல் நிலத்தில் படுக்காங்கன்னு நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு தான் போவோம். அண்ணா தான் சொன்னார் இல்லை இப்படி ஒரு இடம் இருக்கு கண்டிப்பாக செய்யணும் வந்து அண்ணா கூட்டி வரையும் வந்தோம். சந்தோஷம் வந்தது. முதலாவது விவசாயம் அவ்வளோதான். அடுத்து வந்து மணிவண்ணன் வீட்டில் வாங்க. சந்திரகுமார் சிவகுமார் அவங்க மனையில வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. யார் பேர் வந்திருக்கோம்னா நாங்க அந்த நிலவுகளை அனுப்புவோம். அதை விட்டுட்டு நீங்க 11 மணிக்கு குழந்தைங்களுக்கு வேக தூக்கிட்டு இங்கோடி வந்தீங்க. உங்களோட பிரச்சனையை பார்க்க முடியுது அவங்களோட பேர் இதே நாளைக்கு முடிஞ்சுன்னா என்ன செய்யலாம் நீங்க அடுத்து அது இருந்தா நீங்க திருப்பி வேலை செய்யறது. நீங்க இந்த சாக சொல்லி அதை மூட பாக்குறீங்க. சரியா பெரிய பெரிய நிறுவனங்கள் பக்கத்துல அதான் அதான் ஒரு வயசுக்கு மேலாவே 11 மாதம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மடுல் சினிமா வணக்கம். நான் மடுல் சினிமா ஊவாகலையிலேருந்து கதைக்கிறேன். நாங்கள் வந்து இதோட 3 வருடமாக பாதிக்கப்பட்டு இப்படி ஊவாகலை மடுல் சினிமா ஸ்கூலில் தான் இருக்கோம். எங்களுக்கு வந்து எந்த உதவியும் அப்படின்னா எங்களுக்கு இந்த வீட்டு திட்டமாக எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மற்ற சாப்பாடு அந்த மற்ற உணவு பொருட்கள் உடைகள் அதுக்கு மட்டும் தான் கொண்டு கொடுக்குறாங்க. நாங்கள் அதை கேட்கல. எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு நாங்கள் 3 வருட காலமாக பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு இப்போ ஸ்கூலுக்குலாம் வந்து இருக்க இல்லாது. மேலே டைமில் வந்து இருப்போம். வெயில் அடிச்சுன்னு வீட்டுக்கு போக சொல்லுவாங்க. எங்களுக்கு இப்படி இருந்துட்டு இருக்க இல்லாது. எந்த அரசாங்கம் வந்து பாருல எங்களுக்கு நல்ல ஒரு உதவியை எங்களுக்கு ஒரு வீடு திட்டத்தை மட்டும் செஞ்சு தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பதுளை மாவட்டம் நுணுகல பிரதேச சபைக்கு உட்பட்ட உவாக்கலை எஸ்டேட் மடுல் சிமை லயன் நம்பர் 1415. இது வந்து ஒரு 40-30 வருஷ காலமா இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு தெரியாது. நாங்க இங்க கல்யாணம் முடிச்சு வந்து 5 வருஷம் தான் ஆச்சு. 5 வருஷத்துல 2 பாபா இருக்காங்க. அதுல அந்த 2வது பாபாவுக்கு 30 பாபா 30 ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு வந்ததுல இருந்து நாங்க ஸ்கூல்லே தான் இருக்கிறோம். கிராம உத்தியோகஸ்தர், தோட்ட அதிகாரி, அரசு உத்தியோகஸ்தர்கள், அரசியல்வாதிகள் எவ்வளவோ பேர் வந்தாங்க. எங்களுக்கு எந்த விதமான முடிவுமே அவங்க தரல. நாங்களும் இந்த வெயில்னா மழை காலத்துல தான் இந்த பிரச்சனையை கொண்டுட்டு வரீங்க, வெயில் காலத்துல கொண்டு வரலன்னு சொன்னாங்க. நாங்க பிரதேச செயலகத்துக்கும் போனோம். போயிட்டு எங்கள்கிட்ட முரண்பாடை முன் வச்சோம். ஆனா அவங்க எந்த விதமான முடிவுமே தரல. ஆனா அவங்க சொன்னாங்க உங்கள்கிட்ட முரண்பாடே எங்ககிட்ட இல்லை, உங்கள்கிட்ட எந்த விதமான ரிப்போர்ட்டே எங்ககிட்ட இல்லைன்னு தான் அவங்க சொன்னாங்க. அந்த 2023ஆம் ஆண்டு எங்களுக்கு எம்பிஆர் ரிப்போர்ட் ஒன்று எடுத்து சொன்னாங்க 100 மில்லிமீட்டர் மழை பெஞ்சா இந்த இடத்துல இருக்க இயலாது. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நீங்க உள்ளுக்கு போயிருவீங்க, இல்லைன்னா அந்த இடமே இல்லாம போயிடும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க எவ்வளவோ பிரச்சனை போட்டு நாங்கள் போனோம். தோட்ட அதிகாரி, அரசு உத்தியோகஸ்தர்கள் எல்லாத்தையும் போயிட்டு கதைச்சதுக்கு அவங்க சொன்னாங்க எங்களால எதுவுமே செய்ய இயலாது, இடம் கொடுக்க இயலாது, வீடு கொடுக்க இயலாது, அப்படியே தான் சொல்றாங்க. அந்த இந்த 3வது வருஷம் இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கஷ்டப்படும் போது எவ்வளவோ உதவி எங்களுக்கு வருது. இடையில மக்கள்லாம் சேர்ந்து அதை அனுப்பி விட்டுடுறாங்க. இவங்க பொய்யான தகவல் மூலியமா அங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க பொய்யான தகவல் மூலியமா இங்க இருக்கல. நாங்க எங்களோட பிரச்சனையை சின்ன பிள்ளையில வச்சுட்டு நாங்க இங்க இருக்கோம். எவ்வளவு கஷ்டத்துல மத்தியில இருக்கோம்னு எங்களுக்கு தெரியும். எவ்வளவோ சண்டை, எவ்வளவோ பிரச்சனை. அந்த மக்களுக்கு முன்னுக்கு எங்களுக்கு என்னமாச்சும் ஒரு நிவாரணம் கிடைக்கணும்னு, வீடு சரியா என்னமாச்சும் ஒன்று கிடைக்கணும்னு நாங்க கலந்துக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பதுளை மாவட்டம் நுணுகல பிரதேச சபைக்கு ஊடாக உவாக்கலை தோட்டம் மடுல் சிமை
உவாக்கலை தோட்டம் மடுவல்சிமை. நாங்கள் 15ஆம் நம்பர் லைத்திலிருந்து கைக்கிறோம். நாங்கள் ஊற்ற தண்ணிங்க மண் சரிவிலேருந்து தான் வாழ்க்கிறோம். நாங்கள் வாழ்றதே ஒரு சவாலாக தான் இருக்குது. எங்களுக்கு படிக்கிறது கஷ்டம், வாழ்றது கஷ்டம். நாங்கள் வாழ்றதே ஒரு சவாலாக தான் இருக்குது. தோட்ட அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் மழை பெஞ்சா ஸ்கூலுக்கு போங்க, வெயில் அடிச்சா வீட்டுக்கு போங்க அப்படியே தான் சொல்லி எங்கள் கடந்த 3 வருடமும் போயிடுச்சு. இது 3ஆவது வருஷம் இருக்காங்க. உங்களால் முடிந்த உதவியை எங்களுக்கு செஞ்சு ஒரு வீடு, ஒரு நிலம், அதை சரி எங்களுக்கு செஞ்சுட்டாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மடூல் சிமை தோட்டம் 15ஆம் லட்சத்தில் தான் இருக்கோம். நாங்கள் மழை பெஞ்சா ஊற்று தண்ணி, மண் சரிவு அதனால நிறைய பாதிப்படைகிறது. அதனால எங்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்யுங்க. நிலம் அப்படி வீடியோ சரி தாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்டம் நுண்கல பிரதேச சபை உவாக்கலை தோட்டம் மடூல் சிமை 15ஆம் லட்சத்தில் கழிக்கணும். ஊற்று தண்ணி, மண் சரிவோ அதனால நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ஸ்கூலில் தான் இருக்கோம். நாங்கள் வாழ்கிறதே எங்களுக்கு சவாலாக தான் இருக்குது. மழை பெஞ்சா ஸ்கூலுக்கு போங்க, வெயில் அடித்தா வீட்டுக்கு வாங்க, இதை எதுவும் சொல்லியிருக்காங்க. நிலம், வீடு அதெல்லாம் செய்யுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்டம் நுண்கலை பக்கத்தில் 14ஆம் லைன்லேருந்து கதைக்கின்றோம். ஊற்று தண்ணி, ஆற்று தண்ணி, மண் சரிவு எல்லாம் நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்க கூட இல்லை. அதனால நாங்கள் ஸ்கூலுக்கு வந்தோம். ஸ்கூலில் வந்து அவங்க சொல்கிறாங்க வெயில் அடித்தா வீட்டுக்கு போங்க அப்படின்னா, மழை பெஞ்சா ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அது வீடு, இடம் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா எங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி. பதுளை மாவட்டத்தில் நுண்கலை பிரதேசத்தினூடாக மடூல் சிமை உவாக்கலை தோட்டத்திலிருந்து 27ஆம் நம்பர் லயத்திலிருந்து கதைக்கும் நானாக. என் பேர் வந்து ஆனந்தி. நான் வந்து மடூல் சிமை தமிழ் மகா வித்தியாலயத்தில் தான் A-level எக்ஸாம் செஞ்சேன். ஆனால் A-level எக்ஸாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இப்படியாப்பட்ட ஒரு மழையின் காரணமாக வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி உள்ள அந்த மண்மேடானது வந்து சரிந்து வந்த காரணத்தினால் வந்து அவ்வளோ நீருமே வந்து வீட்டினுள் வந்ததுனால எங்கள் வீட்டு நாங்கள் படிக்கிறதுக்காக வச்சுருந்த திங்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில தான் வந்து நாங்கள் இப்போ ஸ்கூலில் இருக்கோம். நான் என்னோட கதைச்ச அனைத்துமே வந்து என்னோட சகோதர சகோதரிகள் தான். இவங்க இவ்வளோ சின்ன வயசுலேயும் இவங்க மனசு இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இவங்க வந்து தொடர்ந்து இந்த 3 வருஷமாக இதே நிலைமை தான். மழை வரக்குள்ளே நாங்கள் ஸ்கூல் வரோம், கொஞ்சம் வெயில் அடித்தா அதே லயத்தில் அதே வீட்டில் தான் நாங்கள் போயிருக்கோம். அப்படி வந்துட்டு போகிறதுனால எங்களுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை. ஆனால் இந்த முறை நாங்கள் வந்திருக்கிறது வந்து எங்களுக்கு இந்த பயணமாவது ஏதாவது ஒரு தீர்வு வேணும். அதாவது வந்து எங்களுக்கு வீடோ இல்லை ஒரு ஒழுங்கான ஒரு நிலமோ எங்களுக்கு வேணும். அதை வந்து உதவி செய்யறதுக்கு வந்து இந்த அரசாங்கமாவது வந்து முன் வரணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. பாருங்க, நம்மளுடைய அண்ணாவங்க தம்பியாக்கள் எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறேன், உண்மையிலே பார்க்கக்குள்ள அவ்வளோ எங்களுக்கு ஒரு பரியாமல் இருக்குது. இப்போ ஒரு ஆளை பார்த்து ஒரு ஆள் வந்து பரியாப்பட்டு கொள்கிறான், ஒன்றும் செய்ய இயலாது. இப்போ விட எப்படி சொல்கிறேன், இப்படி இந்த வழியை உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், இப்போ மதிய சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா இந்த பனிசை சாப்பிடுறதும் தண்ணி குடிச்சு கொண்டு இருக்காங்க. எல்லாருமே தான், நாங்கள் எல்லாருமே வந்து வழிக்கிட்டு தந்தா போகிறதுக்காக பின்னி கிடக்காங்க ஆக்கள். அப்போ என்னடா எல்லா வாகனம் வந்து அந்த ரோட்டில் வந்து போய்க்கொள்ளே இல்லாமல் இருக்கிற காரணத்தால் வந்து இப்படி தான் ஒரு வாகனத்தில் வந்து எல்லா பொருட்களையும் ஏற்றிட்டு ரிஸ்க் எடுத்து தான் போகணும். அப்படி தான் இருக்க நிலைமை. இந்த இடத்த போயிட்டு வந்து நாங்கள் வந்து என்ன செய்கிறேன் நிறந்து கொண்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து அன்றைய நாளோட வந்து எங்களுடைய இந்த பயணம் வந்து வெற்றிகரமாக பதுளை மாவட்டத்துக்குரிய பயணம் முடிவட போகின்றது. அது நினைச்சு சந்தோஷம். கண்டிப்பாக வந்து மீண்டும் என்ன கோவில் நான் சொல்லணும், நுவரெலியா பக்கம் ஒரு ஐடியா இருக்காண்ணா? மலையத்துக்கு இப்போதைக்கு போகிற ஐடியா இல்லை போல இருக்கு. பார்க்க பயங்கரமா இருக்குது. ஆனா மக்கள் அவல் நிலையை பார்த்தா செய்யணும் போல இருக்குது. ரெண்டு கையில கொல்லில்லைன்னு வாங்க அதே மாதிரி தான். ஆனால் செய்வோம், தொடர்ந்து பயணிப்போம். கண்டிப்பா என்னது செய்யப்படுற உதவி திட்டத்தில் வர இடையூறுகளை கடவுள் காப்பாற்றுவார். முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு அந்த உதவி திட்டம் போய் சேரணும் என்ற அடிப்படையில் கரடுமுரடான பாதையை கடந்து ஆபத்துக்கு மத்தியில் எங்களது பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கு. நான் நினைக்கிறேன் இப்போ கடந்த ஒரு 10 நாளா ஓய்வில்லாத பயணம். ஒரு 2-3 மணிக்கு இடம் தான் எங்களுக்கு நிற்குது. தொடர்ந்து வாகனம் ஓடணும், சாமான் இறக்கணும், அதை பெக் பண்ணணும், கொடுக்கணும். அவர்களுக்கு போய் சேர்ந்து அவர்களோட திருப்தியை கிடைக்கணுன்றதால தான் நாங்கள் இப்படியான ஒரு கஷ்டமாக பணியை நாங்கள் சிறப்பாக செய்து கொடுக்குறோம். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இப்படியான ரோடு இருக்கு. இதில் இந்த ரோட்டில் பயணிக்கக்கூடியாக்கள் அல்லது இந்த ரோட்டில் வாகனம் ஓடுறாக்கள் தான் காய் விழுந்துட்டு சரிங்க எடுக்கும். பாருங்க, இதோட வந்து 4-5 விழுந்துட்டு ஒன்றும் செய்யலாம்.
ஓகே அப்படிதான் போடுங்கண்ணா. பாத்தீங்கன்னா இத்தனை பேர் அந்த நிவாரணப் பொருட்கள் வாங்க நிற்கக்குள்ள பாதிக்கப்பட்டு இருந்தாலும் தன்னுடைய வேலையில் வந்து கவனமாக இருந்து விட்ருங்க. பாருங்க அந்த அக்கா தனியொரு பெண்மணியா 1000 ஒருவன் மாதிரி 1000 ஒருத்தி. சரி அங்கே நீங்க நல்லா போஸ் கொடுங்க அவங்க படம் அப்படியே நின்னு சினிமா. இது இந்த குழந்தை என்னதுங்க நல்லம்? இது கொழுந்து என்னது கிடைக்குது? இதுதான் நம்ம குடிக்கிற டீ. இல்லை இதை வந்து ஆவி வச்சு பிடிக்கலாம்ன்றவங்க கடுமலைக்கு நல்லமா நல்லா. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு வந்து ஒரு வயசாச்சு பார்த்தா ஆளுக்கு 7 நடக்க 7 நடக்குது. 70 வயசு. ஆமா. எத்தனை வருஷம் எஸ்டேட்ல விளைஞ்சீங்க? கொஞ்ச நாள் தான் வேலை செஞ்சு வருத்தம் வந்ததுல இருந்து வேலை இல்லையா 2 பேர் வேலைலாமா ஜாபு. நீங்க முத வேலை செய்யக்குள்ள எவ்வளவு சம்பளம் தந்தாங்க? அப்பா நாங்க சம்பளம் எவ்வளவு சம்பளம் எடுப்போம்? 300 ரூபா 400 ரூபா தான் எடுப்போம் முந்தி காலத்துல. முந்தி காலத்துல. இப்ப சம்பளத்தை கூட்டி கொடுத்துதான் நம்ம இப்படி இருக்கோம். பறக்குறோம். சம்பளம் கூட்டி கொடுத்ததாலையா? கூட்டி கொடுத்து கஷ்டத்தை பாருங்க, மக்கங்க கஷ்டத்தை முத பாருங்க. எவ்வளவு கஷ்டப்படுறோம். இந்த மழை வந்து எவ்வளவு மக்களை கொண்டுகிட்டு போயிடுச்சு, எவ்வளவு வெள்ளாமையை கொண்டுகிட்டு போயிடுச்சு. எவ்வளோ எல்லாத்தையும் கொண்டுகிட்டு போயிட்டு இப்ப எவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த எல்லா மக்களுமே கஷ்டப்படுறோம். இப்ப சாப்பாடுக்கு கஷ்டம், எல்லாத்துக்கும் கஷ்டம், எல்லாத்துக்கும் கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இந்த இப்ப வந்து இந்த போலிங்கில நின்றுக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஏண்டவங்க ஏழாதவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள்கிட்ட நம்மள காப்பாற்றணும். இருக்கிற மக்களுங்கெல்லாம் இனிமே சரி நிம்மதியா இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க. வாழ வைக்கணும். உங்களுக்கு எத்தனை வயசுமா? எனக்கு இப்ப 56. 56? 76? நீங்க 56 பிறந்த நீங்களா? நான் 57 பிறந்தேங்க. 57 இல்லையா? இப்போ உங்களோட அந்த ஐடியிலம்மா இந்தியன் தமிழ் அப்படின்டா இருக்குது. நாங்க இந்திய தமிழ். ஓ இல்லை, உங்களோட ஐடென்டி கார்டு வச்சுக்கிங்களா? அங்க இருக்குங்க ஐயா கிட்ட. ஐயா கிட்ட இருக்கா? உங்களோட அதுல வந்து உங்களோட நம்பர் என்ன கடைசியில வந்து BIXா? பார்க்கலாங்க. தெரியாதுண்ணே. ஓகே மேடம், பார்த்தீங்கன்னா இப்போ சரியா வந்து 4:30 மணிக்கிட்ட ஆகுது. இந்த கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். நம்மளுடைய வந்து அண்ணாவங்கெல்லாம் வந்து வாகனத்தை எடுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இன்னுமே வந்து கொடுத்து முடியலை. இன்னொரு அரைவாசி கிட்ட இருக்குது. அப்போ கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது. இப்போ நைட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணி திரும்ப நாளைக்கு வந்து கொடுத்துட்டா போகணும். இல்லைன்னு சொன்னால் இப்போ
டிஎஸ்எஃப்ஸில் வந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் பொருட்கள் இருக்கிறதா கொண்டு ஒப்படைச்சிட்டு போகின்றோம். ஆனால் நேரடியாக வந்து மேக்ஸிமம் நாங்கள் அப்படியும் 800 குடும்பங்கள்கிட்ட கொடுத்துட்டோம். மீதமாக வந்து 200 பொதிக்கிட்ட மிச்சம் வரும். அதையும் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து கேட்டவங்க. இப்போ அவங்ககிட்ட போய் நேரடியாக கொடுப்போம். இல்லைன்னு சொன்னால் டிஎஸ்எஃப்ஸில் வந்து நேரடியாக வந்து ஒப்படைச்சிட்டு இடத்துல போகின்றோம். இப்போ நம்ம வந்து பிளேன் டீ குடிச்சு கொண்டு இருக்கின்றோம். மதிய சாப்பாடு பனிஷும் பிளேன் டீ தான். இப்போ 4-5 மணி ஆகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா தொடரும் இந்த கதைக்கிறது கூட அந்த அளவு தெம்பு இல்லாமல் இருக்கு உடம்புல, அப்படி இருக்குது. ஓகே, ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு வந்துட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கிட்ட ஆகுது. சரியான மாதிரி குளிராக இருக்குது. எங்களால் உண்மையிலேயே முடியல. என்னடா நேற்று தினம் ஃபுல்லாக வந்து மலைக்குழியில் நனைஞ்சினாங்க. உடுப்பே வந்து இல்லை. திரும்ப வந்து நாங்கள் இந்த கொடுக்குறதுக்கு கொண்டு வந்த உடுப்பை தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணி தின்னாங்க நின்றுனாங்க. திரும்ப வந்து கடையில் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு இன்றைய நாள் 2வது நாளும் வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகள் வழங்கினாங்க. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்குது. இனி வேற ஒரு இடத்துக்கு போய்கொண்டிருக்கின்றோம், ஒரு முகாமில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அதோட இந்த வீதி ஓரமாக எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு தாங்கலாம் வந்து நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அந்த நாங்கள் போகும்போது வந்து அதனால வந்து இந்த பின்னிக்கு நின்று கொண்டிருக்கோம். எடுத்து இந்த எல்லாமே வந்து போட்டு வச்சு கொடுத்து கொண்டே இருக்கோம். இதில் வந்து பாய், பிளாங்கெட், துவாய், உலக பொருட்கள் அப்போ அதெல்லாம் வந்து கொடுத்து கொண்டிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 3 டீமாக வந்து நாங்கள் பிரிஞ்சுட்டோம். நாங்கள் நேற்றைய தினம் தான் வந்து நாங்கள் எல்லா வேலைகளையும் செய்து இன்றைய தருணம் 3 டீமாக வந்து பிரிஞ்சு 3 இடத்துக்கு மாறி நாங்கள் இந்த வேலைகளை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் பரவாயில்ல, ஓகே, நல்லபடியாக போயிட்டு. ஆனால் நேற்றைய நாள் சரியான மாதிரி ஒரு அட்வென்ச்சர் பயணமாக இருந்தது. மேலே எங்களால் முடியலை. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறேன், நடக்குது தான் பேசுகிறேன். வீடியோவில் எந்த அளவுக்கு இருக்க மாட்டேன், உங்களை பார்க்க விளங்க மட்டும் தெரியல. ஃபுல்லாக வந்து சரியான அந்த மேக கூட்டமாக இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறேன், அந்த பக்கம் பார்க்க விளங்க அந்த நாங்கள் இப்போ மலை உச்சியால் வந்து போய் கொண்டு இருக்கின்றோம். இன்னொரு 1/2 மணி தேவை 3/4 மணி தேவை கீழே போயிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் நைட்டுக்கு வந்து வெளிக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு இங்கே ஸ்டே பண்ணி 3வது நாள் ஆகும். இதை வந்து கொடுத்து முடிச்சுட்டு போயிட்டு திரும்ப அடுத்த பயணங்களை கண்டினியூ நோக்கி போகிறதுக்காக இருக்கின்றது. சரி, அந்த வகையில் இந்த எங்களோட வந்து ஒரு 4 பேர் 5 பேராக நாங்கள் இந்த டீமுக்குள்ளே நிற்கும். டிரைவர், அடுத்தது பக்கத்தில் வந்து ஒரு ரோடியன், இந்த ரோடியன் இருக்காரு. வேறு காட்டுங்க மாப்பிள்ளையை கொஞ்சம். நம்மளோட கேமராமேன் பொடியும் ஒரு ஆள், நம்மளோட தம்பி ஒரு ஆள். என்னம்மா சாது, என்ன சொல்ல விரும்புறியா? சரியான குளிராக இருக்குன்னு 2 நாள் கூடி நம்மளோட பொடியினை வந்து ஒரே உடுப்பை தான் வந்து ஓட்டிக்காங்க. நேற்றைய தினம் மலைக்குள்ளே நனைஞ்சும் அதே உடுப்பு தான். அதோட இன்றைய நாள் நின்றோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாம் அதே உடுப்பை தான் வந்து நம்மளும் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஷார்ட்ஸ் வந்து கிடக்குது, அதோட இந்த பெட்ஷீட், துவாய், இப்போ அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேணும் அந்த பொருட்கள் நம்மளும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஆகிடுது. ஓகே, அது மேலே ஒரு சந்தோஷமாக இருக்குது. வேறு லெவலில் ஒரு அனுபவம் மேலே கொடுக்கக்குள்ள அது ஒரு தனி ஃபீல். அப்போ அந்த வகையில் இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சு கொள்கின்றோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை எங்களோட இந்த விடை வருகின்றோம். மேல் நிறைய உறவுகள் ஆதரவுகளை கொண்டு இருக்கின்றீங்க. கண்டிப்பாக வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்களால் முடிஞ்ச உதவியில் வழங்கிட்டு தான் நாங்கள் இந்த வெளி மாவட்டங்களுக்கு வந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக திரும்ப மீண்டும் மட்டக்களப்பை நோக்கி பயணம் செய்து மட்டக்களப்பு நம்முடைய உறவுகளுக்கு மீண்டும் எங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்க தயாராக இருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தந்தது. நேற்றைய தினம் சரியான மாதிரி மழை, வண்டியெல்லாம் வந்து மாட்டுப்பட்டு இப்படி சொல்கிற ஒரு நூல் நிலையில் அமர்ந்து அவனோட சொன்ன மாதிரி அதை நினச்சி பார்த்தா கூட இப்பையும் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. அதை சரி, ஓகே, கூட கதைக்க விரும்பல, கதைக்க ஒரு மாதிரியாக இருக்குது. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.